ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளூபெர்ரி டீ கேக் தான் மேக் பண்ண போகிறோம். ஏரியாவோட கிளைமேட்டை பாருங்கள், இவ்வளோ சூப்பர் க்ளவுடியாக இருக்குது. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டை, 95 ml ஆயில், 100 கிராம் மைதா, 100 கிராம் சுகர், தென் பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பைனாப்பிள் எசன்ஸ், ப்ளூபெர்ரி எசன்ஸ், பர்பிள் ஃபுட் கலர், தென் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 3 முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் இந்த சுகரை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா பீட் பண்ணி எடுங்க. ஒரு 3 பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. பவுடர் சுகர் ஆட் பண்ணவே கூடாது. மஸ்ட்டு நீங்கள் நார்மல் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ராத்தியாக பீட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோத்துக்குள்ளே பீட் பண்ணுறீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சாஃப்ட்டாக இருக்கும். தென் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிருக்கிற பைனாப்பிள் எசன்ஸை ஒரு 4 ட்ராப்ஸ், தென் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ப்ளூபெர்ரி எசன்ஸும் ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெனிலா எசன்ஸுமே இந்த டைமில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதா அண்ட் பேக்கிங் பவுடர் இதை நல்லா சளிச்சிட்டு ஒரு 3 பேட்சாக இதையும் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 1 ஸ்பீடில் ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுங்க. ஓவர் பீட் பண்ணிங்கன்னா கேக்கு ஸ்பாஞ்சியாக கிடைக்காது. ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயில் அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கேக்குக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்குறதுக்காண்டி நான் இன்றைக்கி பர்பிள் ஃபுட் கலர் எடுத்துருக்கேன். அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், இதை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 180 டிகிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பர் ஸ்பாஞ்சியான ப்ளூபெர்ரி டீ கேக் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி ரொம்ப சக்ஸஸாக வரும். இது என்னோடய ஓன் ரெசிபி தான். பேக் ஆகி வந்திருக்கு நம்ம கேக்கை பாருங்கள். இந்த மேலே இந்த வந்திருக்கிற கிராக் ஏன் வந்ததுன்னா, நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கரண்ட் போனது, அதனால தான். இல்லைனா அந்த கிராக்கு கூட இருக்காது. நம்மளோட கேக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு அவுட்புட் வந்திருந்தது. மஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.